நம்முடைய தேவன் அப்படின்னு வரும்போது அவரை நிறைய வார்த்தைகளை சொல்லி நம்ம பாடுவோம், துதிப்போம். அதுல நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை நல்லவர், வல்லவர் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம அடிக்கடி என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவரை பற்றி யூஸ் பண்றோம். ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து அவருடைய 99வது வயசுல சொன்ன காரியம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த முழு உலகத்திலும் எந்த காரியத்தின் மேலையும் வல்லமை உள்ளவர் என்று நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த தேவனுடைய வல்லமை, அந்த வல்லமை எந்தெந்த காரியத்திலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல அது வெளிப்படுகிறது அப்படிங்கிறத, எதுலெல்லாம் அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லவர். அந்த சர்வ அப்படிங்கிறதுக்குள்ள இருந்து ஒரு சில காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக வேத வசனங்களில் இருந்து எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் வந்திருக்கிற நம் அனைவரோடும் பேசுவாரா? அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய நெருக்கடிகள் எல்லாம் என்ன செய்கிறது, இந்த உலகத்துல வாழ்கிற காலங்கள்ல நமக்கு நிறைய போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, குறைவுகள் வருகிறது. எதுவா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் வல்லவர். எப்படிப்பட்ட வல்லவர்? அதுல இருந்து நம்மை தப்புவிக்க, அல்லேலூயா, அதுல இருந்து நம்ம எஸ்கேப் பண்றதுக்கு நமக்கு உதவி செய்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இந்த தானியேல் புஸ்தகத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, ராஜா 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமான 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து தூரா என்னும் சமவெளியில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நிறுத்தி வச்சிருக்கிறார். 60 முழம் உயரமான ஒரு பொற்சிலை, தங்க சிலையை நிறுவி வச்சிருக்கிறாரு. தூரா என்கிற சமவெளியில நிறுவி வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன செய்யணுமா, எல்லாரும் அவர் நிறுத்தின அந்த பொற்சிலையை என்ன செய்யணும், வணங்கணும். அல்லேலூயா. எல்லாரும் அவர் நிறுத்தின பொற்சிலை என்ன செய்யணுமா, வணங்கணும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், செய்யக்கூடாது. நமஸ்கரிக்க வேண்டாம், நமஸ்காரம் பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. சேவிக்க வேண்டாம், அந்த சிலைகளுக்கு சேவை செய்யக்கூடாது. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சிலைகள் பற்றிய விஷயத்துல சொல்லி கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இங்க இவர்கள் யூதர்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, சிலையை அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, வழிபடுவதில்லை. ஈவன் கொன்னு போட்டா கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், சிலைய வணங்க மாட்டாங்க. அப்போ இப்போ ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். என்ன கட்டளை என்றால், அவர் தூரா சமவெளியில நிறுத்தியிருக்கிற பொற்சிலையை எல்லாரும் என்ன செய்யணுமா, தாழ விழுந்து கீழே விழுந்து என்ன செய்யணும், பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்போ எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அங்க மேளம்லாம் அடிக்கப்படுகிறது, இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கிறாங்க, மியூசிக் எல்லாம் வாசிக்கப்படுகிறது. படும்போது இப்போ அவரு சொன்னோன்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த 60 முழ உயரம் பொற்சிலை எல்லாரும் வணங்குறாங்க. ஆனா 3 பேர் மட்டும் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் விழும்போது 3 தலை மட்டும் என்ன செய்யுது, பணியாம நிக்குது. உடனே அதுக்கு ஒரு கட்டளை இருக்கு. என்னன்னா, அவங்க அந்த பொற்சிலையை வணங்காட்டா எங்க தூக்கி போடணுமா, அக்னி சூளையில, நெருப்புல தூக்கி போடணுமா.
அப்ப ராஜா மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அவங்க 3 வரைக்கும் கூப்பிட்டு, நீங்க விட மாட்டீங்க, பணிய மாட்டேங்கிறீங்க, இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், அப்ப நீ பணிந்து கொள்ளாவிட்டால் ராஜா கோவம் வந்துருச்சு. அக்னி சூழல் என்ன செய்யப்படுவீர்கள்? போடப்படுவீர்கள். ஒருவேளை நாங்க சொல்றது அவருக்கு புரியலையா அப்படின்னு கூட. அப்பதான் அவங்க சொல்றாங்க, தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய். அல்லேலூயா. வல்லவராய் இருந்தாரா? ஆமா. எல்லாம் சூளையை 7 மடங்கு சூடாக்கி கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க? தூக்கி போட்டாங்க. ஆனா தூக்கி போட்டவங்க எல்லாம் செத்துட்டாங்க. ஆனால் அக்னிக்குள்ளே தூக்கி போடப்பட்டவர்கள் அக்னி நடுவில் உலாவினார்கள். 3 பேரை தான் தூக்கி போட்டாங்க. 4வது ஒரு ஆள், அல்லேலூயா, அங்கே ஆமென், 4 பேராக நடந்தாங்க. தேவன் அவர்கள் நடுவில் உலாவினார். அல்லேலூயா. அக்னியின் வேகத்தை அழித்து போட்டார். அக்னியின் நடுவில் இருந்து அவர்களை தப்புவித்தார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அக்னிக்குள்ள இருந்தே ஆண்டவர் நம்மளை எஸ்கேப் பண்ணி கொண்டு வராருன்னா, நெருப்புக்குள்ள இருந்து. அத பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, நெருப்பின் வாசனை கூட அவங்க மேல இல்லாம. அல்லேலூயா. எப்படி? நெருப்போட வாசனை கூட அவங்க மேல இல்லாம அக்னிக்குள்ள யாராவது நடப்பாங்களா? அக்னிக்குள்ள ஓடுவாங்க, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அக்னிக்குள்ள ஓடுவாங்க. எங்க அக்னி அப்படின்னா கீழே தழல் மட்டும் இருக்கும், தழல்ல ஓடுவாங்க, பார்த்திருக்கோம். ஆனா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அக்னிக்குள்ள யாராவது நடந்திருக்காங்களா? ஓடுவாங்க, அவங்க மேலேயும் நெருப்பு பற்றி எரிஞ்சு அப்படி ஓடுறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மேல அக்னியில் வாசம் கூட இல்லாமல் நெருப்பின் நடுவில் நடக்க வைக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு இந்த காலவெளியில நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஏமாத்திரம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை, ஐயோ இது ரொம்ப பெருசு, இதுல தப்புவிக்கவே முடியாது, இதுல தப்பவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்குள்ள நீங்க இருப்பீர்கள். ஆனால் கூட ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு, உன்னை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. நான் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய ஆண்டவர் எதுல வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்ய வல்லவராயிருக்கிறாரா? உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு இருக்கிறார் உலகத்தில். அல்லேலூயா. அதாவது அவர் நம்முடைய பாடுகளை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரி. அல்லேலூயா. இப்ப வயிற்று வலி வந்தவங்கிட்ட போய் எனக்கு வயிறு வலிக்குன்னு சொன்னா அவங்க நினைச்சு பார்ப்பாங்க, ஐயோ வயிறு வலின்னா நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு. அந்த வயிற்று வலி வந்தவங்க கிட்ட ஒருத்தங்க போய் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னா அந்த வலி அவங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். அந்த வலியை அவங்க உணர்வாங்க, புரிஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. பிரசவ வேதனை பட்டவங்களுக்கு அந்த பிரசவ வேதனை எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அந்த வலின்னு சொல்லும் போது அவங்க அதை உணர்வாங்க, இந்த வலி இப்படி இருக்கும். அப்படிதானா? தலைவலி வந்தவங்களுக்கு தானே தெரியும் அந்த தலைவலி எப்படி இருக்கும். வராதவங்கிட்ட போய் சொன்னா தலைவலி ஆகும். ஆனா அந்த வேதனையை பட்டவங்களுக்கு தான், முழங்கால் வலியில கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு என்ன செய்யும்? தெரியும். சொல்லுவாங்கல்ல, தலைவலியும் இன்னொரு வலி என்ன வலி தனக்கு வந்தாதான் தெரியும் சொல்லுவாங்கல்ல. நாம வயிற்று வலி, பல்லு வலி எல்லாம் எல்லா வலியுமே பயங்கரமான வலி தான். அவன் எதுவுமே அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். அந்த வலிய ஃபீல் பண்ணாதவங்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது. வலிக்கும்னு சொன்னா அது எப்படி வலிக்கும் நமக்கு எங்க தெரியும்? ஏதோ வலிக்குமா அப்படி நம்ம நினைப்போம். ஆனா இங்க அது போலதான் சொல்றாரு, நம்ம இப்ப எந்த பிரச்சனை நம்ம சொன்னாலும் அந்த பாடுகளின் வழியாக இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சிருக்க? கடந்து வந்திருக்க.
அல்லேலூயா. அவருக்கும் பசினா என்னன்னு என்ன செய்யும் தெரியும், தாகம்னா என்னன்னு தெரியும், காயத்தினுடைய வலிகள்னா என்னன்னு தெரியும், மக்கள் தூசிக்கிறதுனால வருகிற வலினா என்னன்னு தெரியும், துரோகத்தின் வலினா என்னன்னு தெரியும், காரி முகத்துல துப்புனா எப்படி இருக்கணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் ஏளனப்படுத்துறது இழிவுபடுத்துறதுன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. யாரும் இல்லாமல் அவன் இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறது எப்படிப்பட்டதுன்னு அவருக்கும் தெரியும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நம்மை போல பாடுபட்டவர். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை அவர்கிட்ட வரும்போது அந்த வலி எப்படி இருக்கும்னு உணரக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருக்கு வந்த சோதனையில அந்த சோதனை எப்படி இருக்கும், அந்த சோதனை அந்த பாடுகளின் வலி எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சோதனையின் வழியில போகும்போது அந்த வலி எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு சோதனை வரும்போது அவர் நமக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா, வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சோதனையில நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். யோபுக்கு வந்த சோதனையில அவர் அவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த சோதனையில எப்படியெல்லாம் ஆண்டவர் அவனை பலப்படுத்த முடியுமோ அவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு பக்கம் சத்துருடைய கையில ஒப்பு கொடுத்தாலும் நீங்க பைபிள்ல பாருங்க, யோபு புஸ்தகத்தின் இறுதி பகுதியில நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் அவனை பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவனை கவனிச்சுட்டே இருக்கிறார், பேசுற வார்த்தையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறார். ஆமே. அதான் சொல்றாரு, என் தாசனாகி யோபு பேசுறது போல நீங்க என்ன செய்யல, பேசல. சத்துரு கையில ஒப்பு கொடுத்துட்டு போயிடல. சோதிக்கப்படணும்னு பிசாசுகிட்ட விட்டுட்டு அவர் என்ன செஞ்சிடல, போயிடல. அந்த சோதனையில பிள்ளை பலப்படுத்தணும்னு கர்த்தருடைய கண்கள் அவன் மேல நோக்கமா இருக்கு. அவருடைய காது யோபு என்ன பேசுறான்னு கவனிச்சுட்டே இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஒரு பாடு, ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம் வரும்போது ஆண்டவருடைய கண்ணு நம்மளை கவனிச்சுட்டே இருக்குன்னு நீங்க உணரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் என்ன செஞ்சிருக்குதான், திறந்திருக்கு, கவனமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு யோனா தேவ சமூகத்துக்கு விலகி போறதுக்கு கிளம்பி போயிட்டாரு. யோனா விட்டுட்டு ஆண்டவர் சும்மா இருந்தாரா? இல்ல. யோனா போன கப்பலை பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கப்பலுக்கு ஆண்டவர் ஆமா நல்லா அலைய காற்று அடிக்க பண்ணி அலைய எழுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கப்பலை போட்டு என்ன செய்யறாரு, நல்லா அசைக்கிறார். அசைச்சா அது நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதை எழுப்பியும் பேர் என்னப்பா, எங்க இருந்து வந்து சீட்டு போட்டு பார்த்தா அவன் பேர்ல தான் என்ன செஞ்சிருக்கு, விழுந்திருக்கு. அப்ப அவங்க எவ்வளவு காப்பாத்துறதுக்கு வழி பாக்குறாங்க. ஆனா என்னதான் பிளான் பண்ணாலும் என்ன செய்யல, காப்பாற்ற முடியல. இப்ப என்ன நடந்தது, ஒரே வழி, இவனை தூக்கி போட்டாதான் என்ன நடக்கும், கப்பல் அமைதி ஆகும். உடனே யோனாவை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கடலுக்குள்ள போட்டாங்க. சும்மா விட்டாரு, கரெக்டா அவங்க வேதம் சொல்லுது, ஒரு மீனுக்கு கட்டளை இட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய மீன் அவனுக்கு, அவன் என்ன எந்த பக்கம் அவனை தூக்கி போடுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும்ல. அந்த பக்கத்துல அவன் விழும்போது அவனை பிடிக்கிறதுக்கு ரெடியா என்ன செஞ்சிருக்கு, ஒரு பெரிய மீன் வாயை வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கி கடல்ல போன ஒரு பெரிய மீன் அவனை விழுங்கினது. 3 நாள் இரவு பகல் அந்த இருட்டு அறையில தண்ணிக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நிறைய நேரம் அதை யோசிச்சு பார்ப்பேன், கருவறையில குழந்தைங்க இருக்கிற மாதிரி தான். அல்லேலூயா. ஆமா, தண்ணிக்குள்ள இருக்கும், ஆனா என்ன செய்யாது, தண்ணி மூக்குக்குள்ள போகாது, தண்ணிக்குள்ள இருக்கும், வாய்க்குள்ள போகாது. ஆமா, அப்படி ஒரு கருவறையில இருந்தது போல இந்த மீன் வயிற்றுக்குள்ள ஒரு 3 நாள் அவனோட கண்ட்ரோல மறுபடியும் அந்த குழந்தை நிலைமைக்கு ஆண்டவர் மாத்தி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அங்க மீன் வயிற்றுக்குள்ள விட்டுட்டு ஆண்டவர் சும்மா இருக்கல, அவன் அங்க கூப்பிடுறான், கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அங்க கூப்பிடுறான், கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா. அவன் வாயில இருந்து ஒரு நல்ல அறிக்கை வர வரைக்கும்
நாள் வெயிட் பண்றாரு. அவன் அறிக்கை பண்றான், உங்களுடைய ஆலயத்தை நோக்குவேன்னு சொல்றான், உங்களை துதிப்பேன்னு சொல்றான், பொறுத்தலை நிறைவேற்றுவேன்னு சொல்றான், சொன்னதை செய்யறான். சரிப்பா, அவனை உருவாக்கிட்டோம், ரெடி ஆகிட்டான். இப்ப மீதி சொன்னாரு, கொண்டு போய் கரையில விட்டு. நல்ல சொல்லுங்க. 3ஆவது நாள் கொண்டு வந்து கரையில நாய்க்கிடுச்சு. நல்ல சொல்லுங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் காப்பாத்தினார். அவனை பாடுகளுக்கு உட்படுத்தினாலும், சோதிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாலும் அவனை தப்புவிக்க ஆண்டவர் வல்லவராக இருந்தார். யோனாவுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. யோபுவுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில சோதனையை கர்த்தர் அனுமதிச்சாலும் தேவனுடைய கண்ணியா மேல இருக்குதுங்கிறத கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. தேவனுடைய செவிகள் என்னுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு கவனமா இருக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. மீன் வயிற்றுக்குள்ள இருந்த ஒரு யோனாவின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் என்றால் நிச்சயமா உங்களுடைய என்னுடைய சத்தத்தை கேட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உதவி செய்வார். நமக்கு நம்முடைய பாடுகள் எப்படிப்பட்டது, நம்முடைய வலிகள் எப்படிப்பட்டது, நம்முடைய வேதனைகள் எப்படிப்பட்டது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அவர் நமக்கு அல்லேலூயா இருக்கிறார், உதவி செய்கிறார். சோதனையில நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 3ஆவதாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்களை ஆண்டவர் பெருகச் செய்ய வல்லவராய் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணம். அதாவது பூரணம் என்பதே முழுமை. அப்போ சம்பூர்ணம் என்பது முழுமையிலும் எல்லாத்திலையும் ஒரு நிறைவா நீங்க இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. அதே போல எல்லாவித நற்கிரியைகளும் நீங்க என்ன செய்யணும்? பெருகணும். அதெல்லாம் பெருகிறதுக்கு ஆண்டவர் கிருபையில நம்ம பெருக செய்ய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சம்பூர்ணமா நிறைவா இருக்கணும், பூரணர்களாக நாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப என்னென்னலாம் நம்ம பூரணர்கள் ஆகணுமோ அதுல எல்லாவற்றிலையும் நம்மளை பூரணர்களாக ஆக்குவதற்கு அல்லது பெருக செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராய். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர். நம்முடைய வெறுமைகளை அவர் என்னவா மாற்றுறார்? நிறைவா மாற்றுறார். எந்த காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில நமக்கு குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவெல்லாம் மாற்றி ஒரு நிறைவை கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் வல்லமை உள்ளவராய். அது எப்படிப்பட்ட குறைவா இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் எந்த தடையா இருந்தாலும் அதுல தேவன் நம்முடைய விருப்பத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற. ஏன்னா அவருடைய விருப்பம் அப்படிதான் இருக்குது இல்லையா? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? சம்பூர்ணமா இருக்கணும். எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமா இருக்கணும், எப்பொழுதும் சம்பூர்ணம். அப்படி ஒரு நிறைவை நாம தேவனுடைய பிள்ளைகள் பெறணும்னு விரும்புகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டுல
மட்டும் இல்ல, இது வெறும் அந்த பூமிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவல்லையும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல்லையும், அதாவது ஒரு ஜெப நிலையில கூட ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தம் அதுல ஒரு நிறைவு. அல்லேலூயா. ஒரு பக்தி அதுல ஒரு நிறைவு. அவன் கீழ்ப்படிதல்ல ஒரு நிறைவு. அவன் மகிழ்ச்சியில ஒரு நிறைவு, சமாதானத்துல ஒரு நிறைவு. எல்லாவற்றிலையுமே அல்லேலூயா. பொருளாதாரங்கள்லயும், அது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லயும் ஒரு நிறைவை தேவன் நமக்கு கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த தேவையா இருந்தாலும் அதுல பெருக்கத்தை கொடுக்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். ஆமே. யாக்கோப ஆண்டவர் பெருக பண்றாரு. எப்படி பெருக பண்றாரு? ஒரு வேலைக்கு தான் போய் சேர்றாரு. மாமாவோட வீட்டுல வேலைக்கு போய் சேர்றாரு. அவர் வேலைக்கு போய் சேரும் போது அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. பைபிள் அப்படிதான் சொல்லுது, வெறும் கை, வெறும் கோல், வெறும் கைமா தான் என்ன பண்ணாரு, போனார். ஆனா அங்க போனப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? யாக்கோப பெருக பண்றாரு. அல்லேலூயா. ரெண்டு பரிவாரங்கள் வர்ற வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? பெருக பண்ண. ரெண்டு பரிவாரங்கள், வெறும் கூட்டம், மந்தைய ஆண்டவர் அவர்கிட்ட கொடுக்கிறாரு. யாக்கோப ஒண்ணும் இல்லாதவர்கிட்ட ஒரு பெரிய கூட்டம், மந்தைய ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப தேவன் பெருக பண்ண, ஒண்ணு இல்லாதவனை பெருக பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பெருக்கம், மல்டிபிகேஷன் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற பிளஸிங்ல ஒன்று. ஆமே. ஆண்டவர் அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை, விருத்தியின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். பைபிள்ல ஈசாக்கை பற்றி சொல்லும் போது அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு மகன் தான். அவன் அந்த ஒரு மகன் ஆண்டவர் என்ன செய்தார்? ரெண்டு பேரா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏசா யாக்கோபுக்கு ரெண்டு பேரும் வந்தார். யாக்கோபை கொண்டு வந்து ஒரு தேசத்தையே உருவாக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய தேசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். மல்டிபிகேஷன், பெருக பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவர் அவர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் பெருக செய்ய வல்லவராய் இருந்தார். அவர் என்ன சொல்றார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பெருக செய்வதற்குரிய சூழ்நிலை இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? பெருக பண்ணி. அவனுக்கு பெருக பண்றதுக்குரிய சூழ்நிலை இல்லை. வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுக்கு வயசு ஆயிடுச்சு, சாராளுடைய கற்பம் என்ன செஞ்சிருச்சு? செத்துருச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில சர்வ வல்லவராகிய தேவன் அவர்களை பெருக செய்ய வல்லவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. எனக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை பெருகுவதற்குரிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. உங்களுடைய வருமானங்கள் மிக குறைவு, உங்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க, எதுவும் இல்லை என்கிற கவலையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆனால் உங்களை பெருக பண்ண ஆண்டவர் வல்லமை உள்ளவராய். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கத்தக்கதாக, எப்பொழுதும் நீங்கள் பூரணர்களாக இருக்கத்தக்கதாக தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வேண்டும் ஒரு விஷயம் ஆண்டவர் நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி போதும். அல்லேலூயா சொல்லுமா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற என்ன சொன்னாரோ, என்ன பேசினாரோ அதை நிறைவேற்ற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம புதிய அரசு வந்திருக்குது. நிறைய என்ன பண்ணிருக்கிறாங்க? பிராமிஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதுல 2500 ரூபாய் உங்களுக்கு பெண்களுக்கு என்ன பண்றாங்களாம்? 2500 ரூபாய் தராங்க. அது போல உங்களுக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் என்ன செய்ய போகுது? கிடைக்கும். அது போல வேலை இல்லாமல் பட்டதாரிகள் இருந்தா எவ்வளவு கொடுக்குறாங்களாம்? மாசம் 4000 ரூபாய் கிடைக்குது. அது இல்லாம 200 யூனிட் வந்து கரண்ட் ஃப்ரீயா கிடைக்குது. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆட்சி பொறுப்பு எடுத்த உடனே என்ன சொல்றாரு? அது கஜானா என்ன ஆயிருக்குது? காலியா இருக்குது. அதனால அவகாசம் கொடுக்கணும், நிறைவேற்ற முயற்சி செய்கிறோம் இல்லையா? அப்போ
கொடுத்த அறிக்கையை நிறைவேற்ற என்ன இல்ல? வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன்கிட்ட வல்லமை. இனி நம்ம கிட்ட இருந்து ஏதாவது பிளான போட்டு பணத்தை இங்க இருந்து மக்கள்கிட்ட இருந்து எடுத்து அந்த கஜானாவுக்கு போயிட்டு கஜானாவில இருந்து மறுபடியும் 2500 ரூபாய் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அப்ப அது எங்க இருந்து தான் போகணும்? 1000 அது ரெகுலரா உள்ள ப்ரொடக்ஷன். அப்போ இனி இந்த 2500 ரூபாய் தரணும்னா எங்க இருந்தா போகணும்? அங்க காசு இல்ல. அதாவது முதலமைச்சர் தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து என்ன செய்ய போறது இல்ல, தரப்போறது இல்ல. எங்க இருந்து தான் போகணும்? மக்கள்கிட்ட இருந்து இந்த பணம் ஏதோ ஒரு வழியில அப்படியே தூண்டில போட்டு வலைய போட்டு நைஸா அங்க போகணும். அந்த கஜானாக்குள்ள போகணும். அங்க போய் கஜானா நிரம்பினவங்க அங்க இருந்து மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்யும்? பணம் வரும், உங்களுக்கு சிலிண்டர் வரும். அப்ப இந்த மாதிரி தான் இங்க இருந்து நம்மகிட்ட இருந்து பிடிங்கிதான் தர முடியும். ஆனா தேவன் அப்படி அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்துல தெய்வீகத்தின் பரிபூர்ணம் எல்லாம் திரளாய இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அவரு வாக்குத்தத்தம் பண்ணியாச்சா? அல்லேலூயா. எப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அம்மா வெறும் பானையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கு. அந்த பானையை ஆண்டவர் நிரப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு என்ன செய்யறாரு? வெறும் பானை நிரப்பி சாப்பாட போடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வல்லவராய். அவரால நான் சொல்லிட்டப்பா, ஆனா என்னால முடியாது. நான் உன்னை கானான்ல கொண்டு போய் சேர்ப்பேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். இந்த வந்த வழியில இந்த கடல் இப்படி குறுக்க மாட்டிக்கிச்சு, என்ன பண்றது? சரி, நான் வாக்குத்தத்தத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நமக்காக கடலை பிளக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாக்கு போக்கி சொல்ல மாட்டார். நானும் நம்பிக்கையா தான் கூட்டிட்டு வந்தேன், என்ன செய்யறது? இடையில செங்கடல் இப்படி குறுக்க மாட்டிக்கிச்சே. நம்ம மனிதர்கள் நிறைய பேர் அப்படித்தானே சொல்றாங்க. ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, என்ன பண்றது, சூழல் அப்படி இருக்கு அப்படின்னு நிறைய நேரங்கள்ல ப்ராமிஸ் பண்ணிட்டு மனிதர்கள் சூழல் அப்படி இருக்கு என்ன பண்றது அப்படி சொல்லுவாங்க. கடனை வாங்கிட்டு நீ 6 நாள்ல திருப்பி தரேன்னு சொன்னேன், என்ன ஆச்சு? தரணும் தான் நினைச்சேன், ஆனா சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க? மனுஷன் அப்படிதானே சொல்றான். ஆனா அப்படிதான் சொல்றாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. உன்னை நான் கானானுக்கு கொண்டு போறேன்னு நான் சொல்றேன்னா அங்க எதிர எரிகோ கோட்டை இருந்தாலும் தகர்த்து போடுவேன், செங்கடல் இருந்தாலும் விளங்குவேன். ஹல்லேலூயா. யார் உனக்கு எதிரா வந்தாலும் தடையில தகர்த்து கொள்வேன். உள்ள கானானுக்குள்ள ஏத்தியர் இருந்தாலும், எமோரியர் இருந்தாலும், பெரிசியர் இருந்தாலும், கிர்காசியர் இருந்தாலும், கானானியர் யாவர் இருந்தாலும் எல்லாத்தையும் வெளியில துரத்திட்டு உன்னை கொண்டு வந்து என்ன பண்றது? என் பிள்ளைகளே, நான் உன்னை கொண்டு வரலாம்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள உள்ள கானானியன் இருக்கிறானே, உள்ள ஏத்தியன் உள்ள இருக்கிறானே, உள்ள எமோரியன் இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாங்க. என்ன இருந்தா என்னடா, வா நான் உனக்கு காணான தருவேன்னு சொன்னல, வா நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. பங்கிட்டுக் கொள்வாய். யார் அது புரிய? அவங்க எல்லாம் போய் பார்த்து சொல்றாங்க, அவங்கள ராட்சதர்கள். ஹல்லேலூயா. அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். நீ வெட்டுக்கிளிகளை போல இருக்கலாம், நீ கொசு மாதிரி கூட இருக்கலாம். ஆண்டவரோட குடி வைப்பார்னா எவ்வளவு பெரிய கொடிய ராட்சதனை விரட்டிட்டு உனக்கு கொண்டு உள்ள கொண்டு. ஹல்லேலூயா. அந்த செய்வேன்னா அதை நிறைவேற்றி காட்டுகிறார். என் ஆண்டவர் அதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னா நிறைவேற்றுவார். அந்த வல்லமை நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கு, தகப்பன்கிட்ட இருக்கு. ஆமென். இப்படி அவங்க எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். ஹல்லேலூயா. சொல்றோம். இன்னைக்கு 4 காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதை நம்ம நினைவு கூறும். ஆண்டவர் நம்மை தப்பு வைக்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். பாடுகள்ல, தேவைகள்ல அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை பெருக செய்ய, நீ இருக்கிற நிலைமையில இல்ல, உன்னை பெருக செய்ய, உன்னை திருப்தி அடைய பண்ண, உன்னை வளர செய்ய ஆண்டவர் வல்லவராக. யாரா இருந்தாலும் வளர செய்வார்.
நீ தரித்திரனா கூட நீ ஆண்டோட்டு வா, ஒண்ணு இல்லாதவனா கூட ஆண்டோட்டு வா. நீ ஆண்டோர் உண்மையாக ஒன்றும் இல்லாமல் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. வெறும் கையாய் வந்தவனை, ஆமென், அல்லேலூயா, வெறும் கையாய் வந்தவனை 2 பரிமாணங்களாய் மாற்றினார்கள். உன்னை பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு சொன்னதை, வாக்கு கொடுத்ததை, பிராமிஸ் பண்ணதை அவர் நிறைவேற்றும்படி என்னால் முடியல தம்பி, என்னால முடியல மகளே, சூழல் இப்படி ஆய்வு வச்சு முடியலன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்கு அவர் செய்ய போற காரியத்துக்கு எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து வாக்கு தத்தம் பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையில வல்லவராக இருக்கிறார். சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். ஆதியாகமம் 17:1, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்ட. அல்லேலூயா. இதுல நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்துட்டே வாங்க, ஒரு காரியத்தில நீங்க பார்த்துட்டே வாங்க. ஆபிரகாம் சொல்றேன், நீ எனக்கு முன்னால உத்தமனா இருக்கு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெருக செய்ய வல்லவராயிருக்கிறேன். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பொற்சிலையை வணங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. உயிர் காபத்து. பொற்சிலையை வணங்கலன்னா உயிர் காபத்து, நெருப்புல தூக்கி போடுவாங்க. தைரியமா வைராக்கியமா ஆண்டவருக்காக உறுதியா நிற்கிறான். அந்த இடத்துல தேவனோட தப்புவிக்க நல்லவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடங்கள் எல்லாம் வாக்குத்தத்தத்துக்கு யாரு உண்மையா இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் காணாமல் கூட கர்த்தர் வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றினான். எனக்கு அன்பானவர்களே, எந்த இடத்துலையும் அவங்க முன்னாடி நடந்து கொண்டு உத்தமமா இருக்கும், உண்மையா இருக்கும், காக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம பூரணர்களாக இருக்கணும். நம்ம விருப்பம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமே இந்த வார்த்தையின்படி இந்த சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு இதயத்துல நினைக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய வாயினால வல்லவரே அப்படின்னு நிறைய நேரம் நம்ம சொல்லியிருக்கோம், பாடி இருக்கோம். ஆனா அவர் எப்படிப்பட்ட வல்லவர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளின் நடுவில் அவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறது, அப்படிப்பட்ட வல்லவராக இருக்கிறார். ஒரு தடைகளிலோட பிரச்சனைகளோட தப்புவிக்கிறவர், சோதனைகளை உதவி செய்ய ஒரு வல்லவராக. அல்லேலூயா. எத்தனை பேர் வல்லமை உள்ள தேவன் என்ன பெருக பண்ணுவான். அல்லேலூயா. வல்லமை உள்ள தேவனை தப்புவிப்பார். வல்லமை உள்ள தேவனை உதவி செய்வார். வல்லமை உள்ள தேவனை வாழ்க்கையில் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். என் தேவைகளை சந்திப்பார், நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார். ஓ glory to God. Hallelujah. எத்தனை பேருக்கு காலையில் விசுவாசம்
என்னை ஆட்கொண்ட என் தேவன் வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ளது. அவர் சர்வ வல்லவர். எல் ஷடாய் அவருடைய நாமம். அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே. ஹல்லேலூயா. கிராமத்துல சிக்கப்பட்டு தப்பிக்க வந்தோம். அங்க சீடர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு புயல் காற்று வந்து கடல் கொந்தளிக்குது, அல்ல பொங்குது. கடல் கவிழ்ந்து போகப்படுகிற ஒரு நிலைமை, கடல் கவிழ்ந்து போகிற ஒரு நிலைமை உருவாகிறது. எழுந்து இறையாதே, அமைதியாக கடலை அமைதிப்படுத்தி வல்லவர். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் வருவது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தண்ணீரை இரத்தமா மாற்றினார். வல்லமை உள்ளவர். கசந்த தண்ணீரை இனிமையான தண்ணீரா மாற்றினார். வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்பப்படுகிறார் நமக்காக. வல்லமை உள்ளவர். பெரிய சேவை, எகிப்தின் சேவை. பெரிய ராணுவம், எகிப்தின் ராணுவம். அந்த ராணுவத்தினுடைய கண்ணீர் கவலை மன்னத்துறைக்கு நம்முடைய ஜனத்தை அந்த எகிப்தின் எல்லையை கடந்து போகிறதுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. பெரிய படை வச்சிருக்கிறவன் சாதாரண கோல வச்சிருக்கிறவனை கொண்டு அவன் தன் ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்த என் தேவன் வல்லமை உள்ளவர். அவர் ஒன்ன எந்த பிரச்சனையாலும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மகனே, மகனே, உனக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த பெருகை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன் சிறுவை மாறும், கஷ்டம் மாறும், வாக்குத்தத்த நிறைவு நிறைவேற்ற வல்லவர். அவனுக்கு முன்னால நடந்து உண்மையான அழைச்சவருக்கு முன்னால உண்மையான எங்க போனாலும் அவர் வழியை காத்துக்கோ. அவனை உன் கண்ணு முன்னால வச்சு அவரை உன் கண்ணு முன்னால நிறுத்தி நோக்கி அழிக்கப்பட்டாங்களா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஹல்லேலூயா. எப்போ நான் ஆராதிக்கிறேன் என்னோட தெய்வம். ஹல்லேலூயா. என்னை நம்புவீர்களா? எனக்கு உதவி செய்வா, என்னை பெருக செய்வா, எனக்கு வாக்கு தந்ததை நிறைவேற்றுவா. நான் ஆராதிக்கிற என் தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மகனே, மகனே, தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். குறைவு அவர் மாற்றுவார், கைவிட மாட்டார். அவரை நம்பி அவரையே பற்றிக் கொண்டு அவருக்கு உண்மையாய் கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். ஆசீர்வாதமான அந்த நாளுக்காக நடத்திய பேசிய பலப்படுத்திய அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆளுகை செய்வாங்க. கிருபை கூட எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய இரட்சகரும் நம்முடைய கர்த்தரும் நம்முடைய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை மீண்டும் இனிவரும் சமாக்காரங்களில் நம்மையோடு சகல பரிசுத்தவான்களோடு வருகை வரையிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
ஆசீர்வதிங்க.